அடியேன் ஆலிதாசன். போன காணொலியில் அத்வைதம்னா என்ன, விசிஷ்டாத்வைதம்னா என்ன, துவைத்தம்னா என்ன அப்படின்றத மிக எளிமையாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு விஷயமும் பல நேரங்கள் காலட்சேபம் கேட்கணும். அது ரொம்ப எளிமையான விஷயம் இல்லை. ஒன்றும் பல மணி நேரம், பல நாட்கள் காலட்சேபம் கேட்டால் தான் அதை பற்றின மிக முக்கியமான தெளிவெல்லாம் நமக்கு வரும். ஆனால் நம்ம ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்காக தான் இந்த காணொலி போடுறதுனால அவர்களுக்கெல்லாம் ஒரு விதமான அறிமுகம், இது என்ன அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக இந்த காணொலி. ஆகையினால இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதில் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்களாக தேடி பார்க்கணும். அதனால் நீங்கள் அதெல்லாம் செய்யணுன்றதை அடியேன் மிகவும் தாழ்மையாக விண்ணப்பிக்கிறேன். அடுத்து இப்போ அடியேன் ராமானுஜருடைய விசிஷ்டாத்வைதத்தை அடியேன் பின்பற்றுறதுனால அடுத்து வரக்கூடிய காணொலியில் விசிஷ்டாத்வைதமான கருத்துக்களை பற்றியே அடியேன் பேச போகிறேன். அதை நீங்கள் எல்லாரும் பார்த்து அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் ஏதானும் இருந்தால் உங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அடியனுக்கு தெரிந்த அளவுக்கு அதை உங்களுக்கு தெளிவிக்க முயற்சி பண்ணுகிறேன். இப்போது மிக முக்கியமாக மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிறவாமையை அடையணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள், பிறவாமை அப்படின்ற ஒன்று வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், பரமபதம் நமக்கு வேணும், இந்த பிறவி இதோடு முடியணும், மீண்டும் மீண்டும் நாம் பிறக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க முக்கியமாக 5 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் தான் அர்த்த பஞ்சக ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சகம்னா 5. இந்த மிக உயர்ந்ததான விஷயமாக இருக்கிறதுனால, மிக உயர்ந்ததான செல்வமான இந்த விஷயமா ஞானமாக இருக்கிறதுனால அர்த்த பஞ்சக ஞானம்னு பேர். அர்த்தம்னா பணம், அதாவது செல்வம். அர்த்த பஞ்சக ஞானம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படின்னா என்ன அப்படின்னா, இதை பராசர பட்டர் மிக அழகாக சொல்கிறார். மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் முருகையர்கோன் யாழின் இசை வேதத்தியல் அப்படின்னு திருவாய்மொழியினுடைய தனியன்களில் பராசர பட்டர் சுவாமிகள் இதை சொல்கிறார். அப்படின்னா என்னன்னு பார்த்தா, மிக்க இறைநிலையும் பரமாத்ம ஸ்வரூபம், இறைநிலைன்னா பரமாத்ம ஸ்வரூபம், மெய்யாம் உயிர்நிலையும், உயிர்நிலை என்றது ஜீவாத்மா ஸ்வரூபம். இப்போ ஜீவாத்மா பரமாத்மாவை அடையக்கூடிய வழி என்ன, தக்க நெறியும், சரியான வழி. பல வழிகள் இருந்தாலும் ஜீவாத்மா பரமாத்மாவை அடையக்கூடியதான சரியான வழி, மார்க்கம், தக்க நெறியும். சரி, இப்போ இந்த வழியை அடையாமல் தடுக்கக்கூடியதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் அப்படின்னா என்ன அப்படின்னா விரோதிகள். இதை இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடையாமல் தடுக்கக்கூடிய விரோதிகள். இப்போ இந்த விரோதிகளை பெரிய பெருமாளுடைய அனுகிரகத்தால் நாம் ஜெயிக்கிறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன, வாழ்வினையும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை இந்த தடைகளை பெருமாளுடைய அனுகிரகத்தால், ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தால் ஒருத்தர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய வாழ்வினை என்ன கிடைக்கும், அடைந்தால் கிடைக்கக்கூடிய பலன். அதாவது பரமாத்மானா என்ன, ஜீவாத்மானா என்ன, பரமாத்மாவை ஜீவாத்மா அடையாமல் அடையக்கூடிய வழிகள் என்ன, தக்க நெறி, சரியான வழி, பரமாத்மா ஜீவாத்மா பரமாத்மாவை அடையக்கூடிய சரியான வழி. இந்த பரமாத்மாவை ஜீவாத்மா அடையாமல் தடுக்கக்கூடிய விரோதிகள் என்ன அப்படின்னு, பரமாத்மாவை ஜீவாத்மா சேருவதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, அதை நாம் பார்க்குறோம். இது அடுத்த காணொலியில் இதை பற்றி நாம் சின்னதாக எளிமையாக ஒன்று ஒன்றா நாம் பார்க்கலாம். அடியேன் ராமானுஜதாசன்.